ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லவ் அண்ட் கேர் குக்கிங். நம்ம இன்னைக்கு பீட்ரூட்டும் கோதுமை மாவும் வச்சு சூப்பர் சாஃப்டாக எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதைய மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் கோதுமை மாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த சோடாவும் சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சு அதைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அடிச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஊற்றிக்கோங்க. அதை நல்லா தட்டினீங்கன்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆயிரும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நம்ம பேக்கிங் ட்ரேவை வச்சு 45லேருந்து 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணும். நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு நல்லா சைடில் கீறிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பேட்ச்மெண்ட் பேப்பரோ ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்களேன் நம்மளோட கேக் எவ்வளோ சாஃப்டாக ரெடியாக இருக்குன்னு. பீட்ரூட்டே வேணான்னு சொல்கிற குழந்தைய கூட இந்த மாதிரி பீட்ரூட் வச்சு கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் விற்கிற கேக்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.